இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்கெல்லாம், அதாவது மூட்டு வலிக்காரங்க, ஆஸ்மா ட்ரபிள் இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப முடியாதுங்க. நிஜமாலும் காலையிலேருந்து 4 மணிக்கு எந்திரிப்பேன். இன்ன வரைக்கும் வேலை செய்வேன். இன் ஒரு 5 மணி 5:30 முடியல உட்காந்துக்கிறேன். ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்க. அதாவது எந்த நிமிடம் உயிர் போகும்னு எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஒன்று இல்லைங்களா? அதே பிடிக்கி அடுத்த பிறவியில் நம்ம என்னமா பிறப்பாங்கிறதும் தெரியாது. நம்ம புருஷன் நமக்கு அதாவது புருஷனாக வாய்ப்பானா, அல்லது நம்ம பொண்டாட்டியாக நமக்கு கிடைப்பாளாங்கிறது தெரியாது. இந்த பிறவியில் புருஷன் பொண்டாட்டி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, உறவுகள் அம்மா அப்பா எல்லாம் உறவுகளோடு இருக்கிறான். ஆனால் சில உறவுகள் பணம்தான் குறி. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தம் அடுத்தது தான். பணம்தான் குறின்னு இருக்கிற உறவுகள் இருக்குது. உறவுகள்னு சொல்லக்கூடாதுங்க, அது பணப்பேய். உறவுகள் கொச்சப்படுத்துகிற உறவுகள்ங்கிறது புனிதமான வார்த்தைகள். பணப்பேய் பிடித்த இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஓடி ஓடி ஏமாற்றியோ, சொந்த பந்தத்தை ஏமாற்றியோ, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஏமாற்றியோ, முக்கால்வாசி அக்கா தங்கச்சி ஏமாத்துறத விட அண்ணன் தங்கச்சியோட இடத்தையோ இதையோ அபகரிக்க மாட்டான் எவனும். ஆனால் தங்கச்சிக்காரியோ அக்காக்காரியோ அண்ணனுக்கு இல்லாமல் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க. நான் இப்போ இந்த பதிவு சொல்கிற கேட்டுக்குங்க அண்ணன்மார்களா. அம்மா அப்பா அவங்க இறந்த உடனே இந்த வீடாக இருக்கட்டும், நிலவளமாக இருக்கட்டும், எழுதி வைக்காமல் அவங்க பேருக்கு இருந்து இறந்துட்டா இப்போ கவர்மெண்ட்டு சரி பாதிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி நகை நட்டு போட்டு சீர்சனத்தி செஞ்சு எல்லாம் அப்பா அம்மா செஞ்சுட்டு முடிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த சொத்துலையும் கூட விட மாட்டாங்க. அவனுக்கு அதிகமாக போயிடுமா, எனக்கு சரி பாதியா. நிறைய இடத்துல விட்டு கொடுத்துட்றாங்க. அக்கா தங்கச்சிகளாம் நம்ம அண்ணன் உறவு வேணும், நம்ம அண்ணன் உறவு வேணும், தம்பி உறவு வேணும்னு, அதே பிடிக்க அக்கா உறவு வேணும், தம்பி உறவு தங்கச்சி உறவு வேணும்னு சிலர் விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் சில பணப்பேய் இருக்கிறது விட்டு கொடுக்காது. அது காரியத்துக்கு டபக்குன்னு காலில் விழுந்துடும். அது காரியம் ஆகணுங்கிறப்ப மட்டும் அந்த மான மரியாதை கௌரவம் எதையும் பார்க்காது டபக்குன்னு காலில் விழுந்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லிடும். இந்த மாதிரி ஜென்மங்களை எல்லாம் எங்கே போய் என்னான்னு சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம்